2026 நாடாளுமன்ற தொகுதிகளெல்லாம் மறுவரை செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி மறுவரை செய்யப்பட்டால் தென்னகம், குறிப்பாக தமிழ்நாடு, தென் மாநிலங்களெல்லாம் மிகவும் பாதிக்கப்படும். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பிப்ரவரி மாதம் இப்போதற்கு தேவையில்லை என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக 5/3/2024 தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்று நடத்தினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டு மட்டில் அரசியல் கட்சி கூட்டினால் போராது, ஏன்னா தமிழ்நாட்டு மட்டில் அது பாதிக்கவில்லை, தென்னகத்தில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் இன்றைக்கு பாதிக்கிறது இதன் மூலமாக என்ற அடிப்படையில் தென்னகத்தில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் ஒன்றிணைத்து இந்த கோரிக்கையை ஒன்றிய அரசாங்கத்திடத்தில் மாண்புமிகு பிரதமர் மோடியிடத்தில் வலியுறுத்துவது என்ற அந்த அடிப்படையில் 22ஆம் தேதி இந்த மாதம் சென்னையில் முதலமைச்சருடைய தலைமையிலே கூட இருக்கிறது. எனவே ஒரு மாநிலத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அடங்கிய ஒரு குழு அமைத்து ஒரு மாநிலத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கடிதத்தை கொடுத்து அழைப்பு கொடுத்தார்கள். அந்த வகையில் ஆந்திர மாநிலத்திற்கு என்னையும் நம்முடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான சகோதரர் வில்சன் அவர்களையும் அனுப்பி அழைப்பு கொடுத்து வர சொன்னார்கள். நேற்று தினம் ஆந்திராவுக்கு சென்றோம். அங்கே தெலுங்கு தேச கட்சியினுடைய மாநில தலைவர் பல்லா சீனிவாசராவ் அவர்களை இன்று காலையில் தான் சந்தித்து அழைப்பு கொடுத்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் கொடுத்திருக்கார் என்று சொன்னேன். அவரை கட்டாயம் நான் முதலமைச்சரை கலந்து பேசிவிட்டு நான் வருகிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை காலையில் சந்தித்தோம். அவரிடத்திலும் கடிதம் கொடுத்தோம். அவர் கட்டாயம் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் 3வது கட்சியாக ஜனசேனா என்கிற ஒரு கட்சி இருக்கிறது. அவருடைய தலைவராக பவன் கல்யாணம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் தலைமையில் இல்லை. அவரிடத்தில் தொடர்பு கொள்கிற பொழுது என்னுடைய தனிச் செயலாளர் அவரிடத்தில் வெங்கடகிருஷ்ணன் தனிச் செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார். அந்த அலுவலகத்தில் நேரடியாக என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறார். அவருடைய அழைந்துங்கள் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அவரிடத்தில் கொடுத்துவிட்டு மீண்டும் நான் அவரிடத்தில் பேசுகிற போது நான் உறுதிப்படுத்தி கொண்டோம். எனவே 22ஆம் தேதி அந்த கூட்டத்தில் அவர்கள் கட்டாயம் கலந்து கொள்வார்கள் என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். எல்லா மாநிலத்தை பொறுத்தளவுக்கு உதாரணமாக தமிழ்நாட்டில் அவங்க நினைக்கிற மாதிரி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாங்கன்னாக்கா நம்முடைய மாநிலத்தில் 8 தொகுதி குறைந்து விடும். பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலே 8 தொகுதி குறைந்து விடும். தெலுங்கானா, ஆந்திராவிலே 8 தொகுதி குறைந்து விடும். இப்படி தென்பகுதியில் இருக்கிற தொகுதிகளெல்லாம் குறைந்து விடும். அப்படி குறைந்து விட்டோம் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைவதன் மூலமாக நம்முடைய குரல் வரை நெரிக்கப்படும். இவ்வளவு இருந்தே தென்னகம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நாடு அறிய நீங்களும் அறிவீங்க. அதனால்தான் இது நம்முடைய உரிமை என்ற அடிப்படையில் தான் நம்முடைய கோரிக்கையை வலுவாக வைக்க வேண்டும், தென்னகத்திலெல்லாம் ஒன்றாக திரட்டி வைக்கின்ற அடிப்படையில் தான் எல்லா மாநிலத்திலும் இந்த தாக்கம் இருக்கிறது. நேற்று நாங்கள் ஆந்திராவில் சந்தித்து சில நண்பர்கள் வழக்கறிஞர்களே நாங்கள் பேசினோம். இன்றைக்கு சந்தித்த தலைவர்களையும் நாங்கள் பேசுகிற பொழுது அவங்களே சொன்னாங்க, இதனால் பெரிய பாதிப்பு வரும், ஆனால் இதில் அரசியல்லாம் பார்க்காமல் நம்ம வலியுறுத்தி இதை இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு தள்ளி போடுவதற்கு வேண்டிய வழிகளை செய்ய வேண்டும் என்று தான் அவளே குறிப்பிட்டிருக்காள். இங்கே இருக்க முன்னுதாரணம் இருக்கிறது. ஏற்கனவே அம்மையார் இந்திரா காந்தி ஆளுகிற பொழுது இப்படித்தான் 71 ஒரு முறை அதை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்த பொழுது அந்த அம்மா ஏறத்தாழ 25 ஆண்டு காலத்திற்கு அதை தள்ளி வைப்பதற்கு சட்டம் நிறைவேற்றினார். அதுக்கு பின்னால் 2002 திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்ற வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் வந்தபோது இதே கோரிக்கையை வைத்த பொழுது அவர் ஏறத்தாழ 2020 வரைக்கும் தள்ளி வைப்பதற்கு சட்ட திருத்தம் அவர் தான் கொண்டு வந்தார். ஏற்கனவே இதுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் மாண்புமிகு பிரதமரிடத்திலே முதலமைச்சருடைய தலைமையில்
இந்த தென்னகத்தெல்லாம் ஒன்றாக இணைத்து நம்முடைய கோரிக்கை வலியுறுத்தி இன்னும் 25 ஆண்டு காலத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். இல்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற முதன்மையான கட்சிக்கு அந்தந்த மாநிலத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு எங்கள் 2 பேரையும் போய் ஆந்திராவில் பார்க்க சொன்னார்கள். அதுமாதிரி தெலுங்கானாவிலே வந்து நம்முடைய மூத்த அமைச்சர் நேரு தலைமையில் போய் பார்க்க சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய முந்தைய தினம் ஒரிசாவிலே வந்து நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தம்பி ராஜா அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களும் சென்றிருக்கிறார்கள். அதுபோன்ற கேரளாவுக்கு வந்து நம்முடைய ஐடி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை அனுப்பி இப்படி ஒரு மாநிலத்துக்கு ஒரு குழு அமைத்து கடிதங்கள் கொடுத்து நாங்கள் அழைத்திருக்கோம். அதேபோல் தமிழகத்திற்கு தென்மாநில விஷயத்தில் பாஜக மென்மேலும் எந்த ஒரு விஷயமும் முன்னெடுக்கலை. இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இந்த விஷயத்துக்கும் பாஜகவை செய்தி சாய்க்கணும்னு நினைக்கிறீங்க? முயற்சி திருவினையாக்கம் என்ற ஒரு முதுமொழி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் முயற்சி செய்கிறோம். நம்ம கட்டாயம் செய்யணும்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னுதாரணம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த இந்திரா காந்தியும் அது செய்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றம் பங்கு பெறுகிறபடி இதே பாரதிய ஜனதா கட்சியானுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறும் என்று ஒரு இலக்கு அமைத்து கொண்டு தான் ஒரு பணியை தொடங்க முடியும். மொழியை எதையும் பின்னோக்கி சிந்திக்க முடியாது. ரைட். ரெண்டாயிரத்தி 24 நாடாளுமன்றத்தில் பேசுகிறது அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். 24க்கு பின்னால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே தொகுதியெல்லாம் வரையறுக்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கிறார்கள். அது ஒன்றும் தவறு இல்லை. அது என்ன பெரிய கொலை குற்றமா? எப்பயுமே வந்து நம்ம தொகுதிகள் வரையறுப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் தான் செய்யப்படும். 1951 அப்படி தான் நடந்திருக்கிறது. 61 மக்கள் தொகை அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது. 71 அப்படி தான் நடந்திருக்கிறது. அப்போதெல்லாம் நாங்கள் ஒன்றும் போய் அப்ஜெக்ஷன் பண்ணல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம். ஏன்னா நம்முடைய பிரதிநிதித்துவம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படை என்று பார்க்கிற பொழுது நாம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆணை ஏற்று 100க்கு 100 நாம் கட்டுப்பட்டு மக்கள் தொகையை குறைக்க வேண்டும். மக்கள் தொகை கூட நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி தடைபடுகிறது என்று ஒன்றிய அரசாங்கம் அப்பொழுது நமக்கு பல்வேறு வகையில் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு நாம் வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் குடும்ப கட்டுப்பாடு என்ற பேரில் தமிழ்நாட்டில் மிக வேகமாக பிரச்சாரம்லாம் செய்யப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம். அந்த அடிப்படையில் மக்கள் தொகை இங்கே குறைந்திருக்கிறது, கேரளாவில் குறைந்திருக்கிறது, ஆந்திராவில் குறைந்திருக்கிறது, தென்னகம் போராகவும் நாம் கேட்டுக்கொண்டு குறைத்து கொண்டோம். அந்த குறைத்தோம் என்கிற அடிப்படையிலையும் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த ஒரு பொருளாதார வலுவாக வளருவதற்கு காரணமாக இருந்த தென்னகம் என்று அன்றைய பிரதமர் எண்ணிய காரணத்தினால்தான் அந்த நீட்டிப்பை அவர்கள் தந்தார்கள். அதுதான் நாங்கள் இப்பயும் கேட்குறோம். ஏற்கனவே இவங்க வந்து தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, தென் மாநிலத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது உத்தரப்பிரதேச, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசனுடைய மக்கள் தொகை என்பது கூடுதலாக இருக்கிறது. அப்படி மக்கள் தொகை கூடுதலாக என்ற அடிப்படையில் வரையறுக்கப்பட்டால், தொகுதி வரையறுக்கப்பட்டால் பெரும் பாதிப்பு தென்னகத்து இருக்கும். அதனால் உங்களுக்கும் பாதிப்பு, எங்களுக்கும் பாதிப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதிப்பு. அதனால தான் இல்லை நம்பிக்கை என்ன, நாங்கள் என்ன கேட்குறோம்? இப்போ மாத்திரம் பிரதமர் மேலே நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் வந்து கோரிக்கையை வைக்கிறோம். நீங்கள் நாடாளுமன்றத்தில் வந்து உறுதி கொடுங்க, நாடாளுமன்றத்தில் நீங்கள் வந்து சட்டம் ஏற்றுங்க, நாடாளுமன்றத்தில் பிரதமர் வந்து சொல்லட்டும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ரைட். நன்றி.